श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம். திருமழிசை ஆழ்வார் வைபவம். சென்னையை அடுத்துள்ள திருமழிசை என்னும் திருத்தலத்தில் தீர்க்க சத்திர யாகம் செய்து கொண்டிருந்த பார்கவ முனிவருக்கும் தேவமங்கனகாங்கிக்கும் சக்கரத்தாழ்வான் அம்சமாய் தை மாதம் மக நட்சத்திரத்தில் முழு குழந்தையாக இல்லாமல் ஒரு பிண்டமாய் அவதாரம் செய்தார் திருமழிசை ஆழ்வார். முனிவரும் கனகாங்கியும் அதை ஒரு பிரம்பு தூற்றிலே வைத்துவிட்டு போய்விட்டார்கள். சிறிது நேரத்தில் கை கால் முதலிய உறுப்புகள் தோன்றி குழந்தை அழத் தொடங்கியது. அவ்வூர் பெருமாள் ஜெகந்நாதன் தன் திருமேனி அழகை அக்குழந்தைக்கு காட்டி நன்கு கடாட்சித்து மறைந்துவிட்டார். மேலும் அந்த அழகை காண விரும்பிய குழந்தை நன்கு அழத் தொடங்கியது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு அங்கு வந்த பிரம்பருக்கும் திருவாளன் என்பவன் அதிசயப்பட்டு அந்த குழந்தையை அவன் வளர்க்க விரும்பினான். குழந்தை பேறு இல்லாத திருவாளனும் அவனது மனைவியும் அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள். குழந்தை நன்றாக வளர்ந்து வந்தது. ஆனால் பால் உண்ணாமல் இருந்து வந்தது. இது கேட்டு அவ்வூரில் ஒரு பெரியவர் நன்கு பாலை காய்ச்சி பதமாய் தன் மனைவியோடு வந்து ஆழ்வாருக்கு கொடுத்து வந்தார். ஒரு நாள் அந்த பாலில் தாம் சிறிது உண்டு மீதியை அந்த தம்பதிகளிடம் கொடுத்து பருகச் செய்தார். அதுவரையில் குழந்தை பேறு இல்லாத அந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறக்க அவனுக்கு கணிகண்ணன் என்று பெயரிட்டு வளர்த்தனர். பிறகு ஆழ்வாருக்கு யோகத்தில் நாட்டம் ஏற்பட்டது. பிரம்மத்தை அறிய விரும்பி எல்லா சமயங்களையும் நுழைந்து நன்றாக ஆராய்ந்து பார்த்தும் விளங்காமல் இருந்தார். அப்போது அவர் சிவவாக்கியர் என்று பெயர் கொண்டு சிவபிரானை தியானித்து வந்தார். அப்போது பேயாழ்வார் அங்கு தோன்றி அவரை நல்வழிப்படுத்தும் நோக்கத்துடன் அருகிலேயே ஒரு குடில் அமைத்து தங்கினார். சில செடிகளை வேர் மேல் தெரியும்படி நட்டு ஒரு பொத்தல் குடத்தினால் நீர் ஊற்றினார். அதை பார்த்து கொண்டிருந்த சிவவாக்கிய நீர் பித்தரோ என்று பேயாழ்வாரை இகழ்ந்தார். அதற்கு பேயாழ்வாரும் அநேக மதங்களையும் சென்று ஆராய்ந்தும் முழுக்கடவுள் ஸ்ரீமன் நாராயணன்தான் என்று தெளிவு பெறாமல் இருக்கும் நீர்தான் பித்தர் என்று கூற இருவரும் வாத தர்க்கங்கள் செய்து முடிவில் பேயாழ்வாருக்கு தோற்று அவரது சீடராகி திருமழிசை ஆழ்வார் என்ற பெயரும் கொண்டார். ஒரு முறை சிவனும் பார்வதியும் இவரிடம் ஏதாவது வரம் கேட்கும்படி சொல்ல முக்தி வேண்டும் என்று கேட்க சிவன் தனக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேறு வரம் கேள் என்று சொல்ல ஊசியின் பின்னே நூல் வரச் செய்ய வேண்டும் என்று கேட்டார். சிவன் கோபம் கொண்டு தன் நெற்றிக்கண்ணை திறந்து தனது சிரத்தை காட்ட ஆழ்வார் தனது தவ வலிமையாலும் திருமாலின் கருணையாலும் தன் வலதுகால் கட்டை விரலில் இருந்து ஒரு கண்ணை திறந்து காட்டி அனலை கக்க வைத்தார். சிவனும் திருமாலின் அன்பினால் தான் இவ்வாறு நடக்கிறது என்று அறிந்து ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்று திருநாமம் இட்டு அருளினார். ஒரு முறை கொங்கண சித்தன் என்பவன் ரச குளிகையை இவரிடம் தர அவர் தம் மேனி அழுக்கை திரட்டி இது நீ காட்டியதை விட சிறந்தது என்று கூற அவனும் சோதித்து பார்த்து வெட்கம் அடைந்து வணங்கி சென்றான். பின்பு ஆழ்வார் திருவல்லிக்கேணியில் ஒரு குகையில் தியானத்தில் இருக்க முதல் ஆழ்வார்கள் மூவரும் அங்கு வந்து இவரை கண்டு அளவலாவி சென்றனர். பின்பு திருமழிசைக்கு எழுந்தருளி திருமண் இல்லாமையால் வருந்தி இருக்க திருவேங்கடமுடையான் அவர் கனவில் தோன்றி திருமண் இருக்கும் இடத்தை காட்டி அருளினார். பின்பு காஞ்சியை அடைந்து திருவேகாவில் யோகத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அவரின் அருளினால் பிறந்த கணிகண்ணனும் அங்கு அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தார்.
ஆழ்வார் தங்கியிருந்த மடத்தை ஒரு வயதான பெண்மணி மெழுகி கோலமிட்டு அழகுபடுத்தி வந்தாள். ஆழ்வார் யோகத்தில் இருந்து கண் விழித்து அவள் தொண்டினை கண்டு மகிழ்ந்து அவளின் விருப்பப்படி அவளுக்கு அழகிய இளம்பெண் உருவத்தை அருளினாள். அவள் அழகில் மயங்கிய அந்நாட்டு அரசன் அவளை மணந்து கொண்டான். அரசனுக்கு ஆண்டுகள் செல்ல மெல்ல முதுமை வந்து அடைந்தது. ஆனால் அவன் மனைவியோ அதே இளமையுடன் இருந்தாள். எனவே கணிகண்ணரிடம் தன்னையும் இளமையாக இருக்குமாறு மாற்ற வேண்டும் என்று அரசன் வற்புறுத்தினான். இதற்கு கணிகண்ணன் மறுக்க, இல்லாவிட்டால் நாட்டை விட்டு சென்று விட வேண்டும் என்று அரசன் உத்தரவிட்டான். கணிகண்ணன் ஆழ்வாரிடம் முறையிட, ஆழ்வாரும் பெருமாளிடம் கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள் என்று வேண்ட பெருமாளும் அவர்களுடன் புறப்பட்டார். மூவரும் காஞ்சியை விட்டு இப்போ கோரிக்கை என வழங்கப்படும் ஊரை அடைந்தார். காஞ்சி நகரம் இருண்டது. அரசன் உண்மை உணர்ந்து மன்னிக்க வேண்ட ஆழ்வாரும் பெருமாளிடம் கண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தான், நீயும் உந்தன் பைனாகப்பாயை படுத்துக்கொள் என விண்ணப்பிக்க அனைவரும் மீண்டும் காஞ்சியை அடைந்தனர். பெருமாளும் வந்த அவசரத்தில் திருமுடியை மாற்றி வைத்து பள்ளி கொண்டார். இதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி என்ற பெயரும் கொண்டார். பிறகு ஆழ்வார் கும்பகோணம் செல்லும் வழியில் பெரும்புலியூரை அடைந்தார். அங்கு ஒரு திண்ணையில் வேதம் ஓதிக்கொண்டிருந்த அந்தணர்கள் இவர் 4ஆம் வர்ணத்தை சேர்ந்தவர் என்று கருதி வேதம் ஓதுவதை நிறுத்தினார்கள். இவர் கிளம்புகையில் அந்த அந்தணர்களுக்கு எந்த இடத்தில் நிறுத்தினோம் என்பதை மறந்து அவர்கள் திகைக்க, ஆழ்வார் கருப்பு நெல்லை ஒரு நகத்தால் கீறி விட்ட இடத்தை குறிப்பால் காட்டினார். அவர்களும் இவரின் பெருமையை உணர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள். பின்பு அவ்வூர் கோயிலில் உள்ள பெருமாள் ஆழ்வார் போகும் பக்கம் எல்லாம் திரும்பிக் கொண்டிருந்தார். அதை பார்த்து அர்ச்சகர் வியந்து எல்லாருக்கும் காட்ட, அங்கு யாகம் செய்து கொண்டிருந்த பெரும்புலியூர் அடிகள் இவருக்கு யாகசாலையில் முதல் மரியாதை செய்தார். இதை மற்ற அந்தணர்கள் ஏற்க மறுத்தனர். அப்போது ஆழ்வார் பெருமாளை வேண்ட, அவர் ஆழ்வார் திருமேனியில் சயன கோலத்தில் சேவை சாதித்தார். அனைவரும் ஆழ்வாரிடம் மன்னிப்பு வேண்டினார்கள். பிறகு ஆழ்வார் திருக்குடந்தையை அடைந்து தம்முடைய பல சுவடிகளையும் ஆற்றில் விட பல நூல்கள் மறைய திருச்சந்த விருத்தமும் நான்முகந்திருவந்தாதி என்னும் இரு நூல்கள் மட்டும் நீரோட்டத்தை எதிர்த்து வந்து இவர் திருவடியை அடைய அவற்றை ஏற்றுக்கொண்டார். பின்பு 6ஆவது தேவித்து படுத்து கிடப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்க, திருமுடியை தூக்கி ஆழ்வாருக்கு பதில் சொல்ல எழுந்திருக்க முயல பெருமாளின் நீர்மை கண்டு உருகி கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று குறிப்பிட, இப்போதும் உத்தான சயனமாய் பெருமாள் நமக்கும் காட்சி அளிக்கிறார். பலகாலம் குடந்தையில் இருந்து ஆறாமுதனை நன்கு அனுபவித்து அதையே பரமபதித்தான் நம் திருமயிஷை ஆழ்வார். எனவே நம் வைணவ உலகம் பெருமாளை 6ஆவது ஆழ்வார் என்றும் ஆழ்வாரை திருமழிசை பிரான் என்றும் கொண்டாடுகின்றோம். அன்புடன் அந்தாதி 96 உரைத்தான் வாழியே, அழகாரும் திருமழிசை அமர்ந்த பிரான் வாழியே, இன்பமிகு தையில் மகரத்திங்கு உதித்தான் வாழியே, எழிச்சந்த விருத்தம் 120 ஈந்தான் வாழியே, முன்புகத்தில் வந்துதித்த முனிவர்கோன் வாழியே, முழு பொன்னி பெருக்கெதிர் செல் முதிர்கவையோன் வாழியே, நன்புவியில் 4700 இருந்தான் வாழியே, நங்கள் பத்திசாரன் 2 நற்பதங்கள் வாழியே. திருமழிசை ஆழ்வார் திருவடிகளையே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதிவிசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வேங்கடநாதாரியः சிரம் விஜயதாம் புவி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.